ஆகாஷ்வாணி மாநில செய்திப்பிரிவு வழங்கும் செய்திச் சுடர். வணக்கம் நேயர்களே. இன்றைய செய்திச் சுடர் நிகழ்ச்சியில் மத்திய அரசின் நடைபாதை வியாபாரிகளுக்கான கடன் உதவி திட்டம் குறித்த இரண்டாவது பகுதி இடம்பெறுகிறது. முதல் பகுதியில் இந்த திட்டத்தில் எப்படி இணைகிறது, வங்கிகள் வழங்கும் கடன் உதவித்தொகை உள்ளிட்ட பல்வேறு தகவல்களை பட்டய கணக்காளர் மற்றும் பொருளாதார நிபுணர் திருமதி சுபாஷினி கணபதி அவர்கள் நம்மிடம் பகிர்ந்துகிட்டாங்க. இப்ப இரண்டாவது பகுதியில் மேலும் பல விஷயங்களை தெரிஞ்சுக்க போறோம். வணக்கம் மேம். வணக்கம் மேம். இந்த திட்டத்தின் கீழ் கடன் பெற்ற ஒரு பயனாளி வட்டி சலுகைகள் ஏதேனும் பெற முடியுமா? அதை வங்கிகள் எப்படி வழங்குகிறது மேம்? இப்போ இதுல வட்டி அப்படிங்கிறது ஒரு ஃபிக்ஸ்டு இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு கிடையாது. அந்தந்த வங்கி நிறுவனங்கள், மைக்ரோ ஃபினான்ஸ் நிறுவனங்கள் என்ன வட்டி சொல்றாங்களோ அந்த வட்டி தான் இந்த PM ஸ்வாநிதிக்கான வட்டி. அது அப்படி இருக்கு. இப்போ சப்போஸ் ஒரு 9%, 8% வட்டி அவங்க சார்ஜ் பண்றாங்கன்னா 7% வரைக்கும் நான் இந்த கடனை சரியான முறையில திருப்பி செலுத்திட்டேன்னா 7% வட்டி திருப்பியும் எனக்கு வந்துடும். இது எப்படி வரும் அப்படின்னு நீங்க கேட்டது மிக சரியான கேள்வி. எவ்ரி குவார்ட்டர் ஒரு 3 மாத தவணையிலுமே எந்த வங்கியிலிருந்து நம்ம கடன் வாங்கியிருக்கோமோ அந்த வங்கிகள் இப்போ இந்த பணத்தை நான் சரியான முறையில் திருப்பி செலுத்துறேனா அப்படிங்கறது பார்ப்பாங்க. இந்த ஒரு குவார்டர் அப்படின்னு சொல்றதோடைய, ஒரு 3 மாத தவணை அப்படின்னு சொல்றதோடைய முக்கியத்துவம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த 3 மாத தவணை எப்போ நான் அந்த 3 தவணையும் செலுத்தாம இருக்கிறேனோ அப்போ என்னுடைய கடன் வாரா கடன் அப்படின்னு சொல்லப்படும். வட்டிக்கான பெனிஃபிட்டை, இன்ட்ரெஸ்ட் சப்சிடின்னு சொல்லக்கூடிய இந்த வட்டி பெனிஃபிட்டை நான் திருப்பியும் 7% என்னோட அக்கௌண்ட்ல வாங்கணும்னா வங்கிக்கு வாரா கடனா இருக்கவே கூடாது. நான் என்னுடைய தவணைகளை சரியான முறையில் நான் செலுத்தி இருக்கணும். ஸோ சரியான முறையில் செலுத்திக்கிற அந்த மாதிரி அக்கௌண்ட்ஸை எடுத்து செலக்ட் பண்ணி அந்த பேங்க்ஸ் அரசாங்கத்துக்கிட்ட இருந்து வட்டி கிளைம் பண்ணிட்டு அதை திருப்பியும் என்னோட அக்கௌண்ட்லேயே கிரெடிட் பண்ணிடுவாங்க. ஸோ இதுக்கான நான் ஸ்பெசிஃபிக்காக ஏதோ ஒரு அப்ளிகேஷனை போட்டோ ஆவணங்களை கொடுத்தோ எதுவுமே நான் பண்ண வேண்டாம். தவணையை நான் சரியான முறையில் செலுத்திட்டு வந்தாலே போதுமானது. இந்த திட்டத்தின் கீழ் பயன்பெற்ற நடைபாதை வியாபாரிகள் தங்களது பரிவர்த்தனைகளை எல்லாம் டிஜிட்டல் முறையில் மேற்கொண்டால் ஏதேனும் கேஷ்பேக்கு மற்றும் ரிவார்ட் மாதிரியான சலுகைகள்லாம் ஏதாவது இருக்கு? டிஜிட்டல் இந்தியா அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம். அண்ட் உலக நாடுகளே பொறாமை கொள்ளும் அளவுக்கு நம்மளுடைய இந்திய நாட்டோட டிஜிட்டல் பேமெண்ட்ஸ் எல்லாமே நல்லா க்ரோ ஆகிட்டு இருக்கு. ஸோ டெஃபினட்டாக இந்த மாதிரி ஒரு நடைபாதை வியாபாரிகள் தான் நிறைய வியாபாரம் பண்ணுறவங்க, நிறைய கன்சியூமர்ஸை மீட் பண்ணுறவங்க. ஸோ அவங்களுக்கு டிஜி சாத்தி, டிஜி சக்கி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஸ்கீமில் என்ன சொல்கிறாங்கன்னா, 100 ரூபாய்க்கு நான் டிஜிட்டல் டிரான்சாக்ஷன்ஸ் பண்ணினேன்னா, அந்த மாதிரி அவங்க வேற எங்கேயாவது செலவு பண்ணும்பொழுதோ இல்லை வாங்கும்பொழுதோ, நுகர்வோர்கிட்ட இருந்து வாங்கும்போது டிஜிட்டலாக வாங்கினாலோ கிட்டத்தட்ட அவங்களுக்கு அதில் ஒரு 200 ரூபாய் அவங்களுக்கு அதில் சப்சிடியாக கிடைக்கும். இதே மாதிரி நான் வாங்குற பர்ச்சேசஸ், இந்த நடைபாதை வியாபாரிகளும் எங்கேயோ ஒரு இடத்துல ஹோல்சேலில் வாங்கிட்டு தானே நமக்கு விற்கிறாங்க. அவங்க 2000 ரூபாய் வரைக்கும் டிஜிட்டலா அவங்களுடைய வாங்க வேண்டிய விஷயத்துக்கு அவங்க டிஜிட்டலா இந்த பணத்தை செலுத்தினாங்கன்னா 400 ரூபாய் வரைக்கும் அவங்களுக்கான கேஷ்பேக் திரும்பி கிடைக்கும். இது 1200 ரூபாய் வரைக்கும் நம்மளோட டிரான்சாக்ஷன்ஸுக்கும் 400 ரூபாய் என்னுடைய பர்ச்சேசஸ்க்கும் இதுக்கான கேஷ்பேக் திரும்பி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. PM ஸ்வாநிதி திட்டம் வியாபாரிகளின் வருமானத்தை உயர்த்த எந்த வகையில பங்களிக்குது அப்படிமா? இப்போ நம்ம எவ்வளவு முதலீடு போடுறோமோ அந்த அளவுக்கு தான் என்னோட வியாபாரம் பெருசாக முடியும். இப்போ ஒரு 15,000 அப்படிங்கிறது ஒரு நடைபாதை வியாபாரிக்கு ஒரு பெரிய அமௌண்ட். ஆக்சுவலா அவ்வளோ அந்த அமௌண்ட் ஆஃப் முதலீடு அவங்க போடும் பொழுது அவங்களோட வியாபாரத்தை பெருக்கிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கு. இப்போ பிராக்டிக்கலா பார்த்தோம்னா, இப்போ ஒரு வீட்டில் ஒரு ஆண்மகன் இந்த நடைபாதை வியாபாரம் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ அவங்களுக்கு இதுக்கான முதலீடு இன்னும் கொஞ்சம் பண்ண முடியும் அப்படின்னும் பொழுது, ஸோ என்னுடைய வியாபாரம் பெருக பெருக என்னுடைய லாபமும் ரெட்டிப்பா பெருகுது. கண்டிப்பா அதுல நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு ஆல் ஓவர் த கண்ட்ரி. தேசிய அளவில் நம்மளுடைய தமிழ்நாட்டிலையுமே நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு. இந்த திட்டத்தின் மூலம் வியாபாரிகளின் வருமானம் உயர்ந்திருக்கு அப்படின்னு சொன்னீங்க மேம். இந்த நடைபாதை வியாபாரிகள், சிறு வியாபாரிகள் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா இந்த தொழிலுக்கு ஒரு 15,000 அமௌண்ட்டெல்லாம் அவங்களுக்கு ஒரு தொகைங்கிறது பெருசு தான். அது கிடைக்காம அவங்க கடன் வாங்கி தான் இந்த தொழிலை தினந்தோறும் அவங்க பண்ண வேண்டிய சூழல் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு சூழலில் மத்திய அரசின் இந்த கடன் உதவி திட்டம் எந்த வகையில் அவர்களது வாழ்க்கை பாதையை மாற்றி அமைக்கிறது ஒரு வரப்பிரசாதமாக அமைஞ்சிருக்கு மேம்? நிச்சயமா. இப்போ எனக்கு ஒரு பணம் வேணும் அப்படின்னா நான் போய் யாரை கேட்கறது? நீங்க முதல் கேள்வியிலே கேட்டீங்க, இதுக்கு என்ன செக்யூரிட்டி, யார் கேரண்டி போடுவாங்க?
அது வந்து கடன் அப்படின்னு நம்ம சொன்னாலே கூடவே வர அந்த ஒரு சொல் தான் வந்து அந்த செக்யூரிட்டி, கேரண்டி, கொலேட்ரல் அப்படிங்கிறமான விஷயங்கள். இப்போ ஒரு நடைபாதை வியாபாரியோ ஒரு சிறு குறு வியாபாரிக்கிட்டயோ போய் நான் உனக்கு 5,000 ரூபாய் கடன் கொடுக்கணும்னா நீ எனக்கு என்ன செக்யூரிட்டி கொடுப்ப அப்படின்னு நம்மளால கேட்க முடியாது. அவங்களுக்கு நிறைய நேரங்களில் அட்ரஸ் கூட ப்ராப்பராக இருக்காத ஒரு நிலைமையில தான் அவங்க எல்லாரும் வியாபாரம் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் அவங்கள நம்பி யாரு கடன் கொடுப்பாங்க? கொடுத்தாலும் அந்த வட்டி விகிதம் ரொம்ப அதிகமாகி அந்த வட்டியை கட்ட முடியாமையே தொல்லைகளுக்கு ஆளான பேரை நம்ம வந்து நிறைய பார்க்குறோம். அதுவும் இப்போ கோவிடுக்கு அப்புறமா இப்போ இவ்வளோ சங்கடங்கள்ல வந்து அந்த ஒரு தேவையை உருவாக்கி அவங்கள வந்து ரொம்ப கஷ்டத்துல அவங்க வந்து நிறைய அனுபவிச்சிருக்காங்க. இதுல இருந்து எல்லாமே அவங்க மீட்டு அழகா வந்துட்டாங்க. இதுல அவங்களுக்கும் அந்த ஸ்டெப் பை ஸ்டெப் அப்படிங்கிறது ரொம்ப அழகா வடிவமைச்சப்பட்ட ஒரு ஸ்கீம். ஏன்னா இப்போ எடுத்த உடனே 50,000 கொடுத்தாலுமே வந்து அது நம்ம கரெக்டா என்ன பண்ணணும்ன்றது தெரியாது வியாபாரம். அந்த 15,000 கொடுத்து அதுக்கு நான் அழகா அதை வந்து திருப்பி கட்டிட்டேன்னா எனக்கு அடுத்த லெவலுக்கான ஒரு அமௌண்ட்டு, அதுக்கப்புறமா அந்த 3வது லெவலில் 50,000 ரூபாய் அதையும் நான் கட்டிட்டேன்னா என்கிட்ட கிரெடிட் கார்டுன்னு ஒன்று இருக்குது. ஸோ நான் எனக்கு எவ்வளோ வேணுமோ நான் வந்து அவ்வளோ எடுத்துக்கலாம். எந்த விதமான அதிக வட்டி வந்து எங்கேயுமே முறைசாரா விதத்தில் நான் வந்து லோன் வாங்கவே வேண்டாம். அந்த ஃபினான்ஷியல் செக்யூரிட்டி, ஃபினான்ஷியல் இன்க்ளூஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறது வந்து ஒரு பெரிய ஒரு சப்போர்ட் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். அது நம்ம யார்கிட்டயும் வட்டிக்கு வாங்குறவங்கள்ட்ட எல்லாம் போய் நிக்க வேணாம். நம்மளுக்கு ஒரு தேவை அப்படின்னா நம்ம வங்கியை நாடுனா இந்த வங்கியை போய் நாடுறது அப்படிங்கிறது இப்போ சிட்டியில இருக்கிறவங்களுக்கு, வங்கி பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு போய் சேர்றதுங்கிறது பெரிய விஷயம் இல்லை. பட் இது வந்து கிராமத்துல ரொம்ப கடைக்கோடி இந்திய குடிமகனுக்குமே வந்து இந்த திட்டம் போய் சேர்றது அப்படிங்கிறது பெரிய விஷயம். எந்த ஒரு வங்கி கடனையும் பெறாத ஒரு வியாபாரிக்கு இந்த திட்டம் ஏற்படுத்தியுள்ள மாற்றம் என்ன மேம்? தனது சொந்த காலில் ஒருத்தர் நிற்கும் பொழுது இது எந்த அளவு நம்பிக்கை ஏற்படுத்தும் மேம்? இப்போ நான் போய் ஒரு வட்டிக்கு ஒரு கடன் வாங்கியிருக்கேன். இது வந்து ஏதாவது ஒரு தேவைக்குன்னு தான் அந்த மாதிரி வாங்குவாங்க. அண்ட் நிறைய நேரத்தில் பார்த்தோன்னா இந்த மாதிரி ஒரு முறைசாரா கடன் கொடுக்குற சூழ்நிலையில் அந்த அசலை விட வட்டியை வந்து நம்ம 2 மடங்கு 3 மடங்கு 4 மடங்கு கட்டுற சூழ்நிலைகள் தான் நம்ம வந்து பார்த்துருக்கோம். இப்போ இது பார்க்கும்பொழுது நான் முன்னாடியே சொன்ன மாதிரி என்னுடைய கடனுக்கு என்னை நம்பி அரசாங்கம் கேரண்டி கொடுக்குது அப்படிங்கிறது எனக்கு ஒரு பெரிய செக்யூரிட்டி. என்னை நம்பி என்னுடைய வியாபாரத்தை நம்பி அரசாங்கம் இதுக்கான செக்யூரிட்டியை கொடுத்து எனக்கு வந்து இந்த கடனை கொடுத்துருக்காங்க. இதை வந்து நான் யாரையும் நம்ப வேண்டாம். இப்போ இன்னைக்கு என்னால் செலுத்த முடியலைன்னா யாரும் என்னுடைய வீட்டு வாசலில் வந்து நிற்க போகிறதில்ல. இதை வந்து திரும்பியும் நான் வியாபாரம் பண்ணி நான் வந்து லாபம் ஈட்டும் போது நான் போய் செலுத்திக்கலாம் அப்படிங்கிற பலவிதமான ஒரு ஃபினான்ஷியல் செக்யூரிட்டியை இந்த திட்டம் கொண்டு வந்திருக்கு. இந்த திட்டம் பெண்களின் வாழ்க்கையில எந்த அளவு முன்னேற்றத்தை ஏற்படுத்தும் மேம்? அவர்களுக்கு எந்த அளவு அதிகாரத்தை வழங்கியிருக்கு? நிச்சயமா பெண்கள் வந்து ஒரு பெரிய பங்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த நடைபாதை வியாபாரங்கள்ல பெண்கள் வந்து குட்டி குட்டியா ஒரு வியாபாரம் பண்ணணும்னா நம்ம நிறைய வந்து பெண்களை தான் பார்ப்போம். இப்போ அவங்களுக்கு ஒரு ஃபினான்ஷியல் செக்யூரிட்டி அவங்க சம்பாதிக்கிறாங்கன்னும் பொழுதே அந்த ஃபினான்ஷியல் செக்யூரிட்டிங்கிறது ஒரு தனி தைரியம் தான். ஒரு இப்போ அவங்கள நம்பி இந்த கடனும் கொடுக்கப்படுது. இந்த கடனை அவங்களுடைய வியாபாரத்துக்கு அவங்க யூஸ் பண்ணிக்கலாம். அவங்களுடைய வியாபாரத்தை வந்து விரிவடைக்கிறதுக்கு அவங்க வேற எங்கேயுமே போய் கேட்க வேண்டாம் அப்படின்றதெல்லாம் வந்து ஒரு நல்ல முன்னேற்றம். அண்ட் இந்த பிஎம் ஸ்வாநிதி திட்டத்துக்கு அப்புறமா இந்த நடைபாதை வியாபாரிகளுடைய வியாபாரம் பல மடங்கு விரிவடைந்ததை நம்ம நிறைய ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல பார்க்குறோம். பெண்களுக்கு எந்த அளவு அதிகாரத்தை கொடுத்துருக்கு அப்படின்னு சொன்னீங்க. இந்த திட்டம் வந்து சமூகத்துல எந்த அளவு மாற்றத்தை ஏற்படுத்தி? ஓவராலாகவே வந்து நடைபாதை வியாபாரிகள் ரொம்ப சின்ன லெவலில் பண்ணிட்டு இருப்பாங்க. நிறைய நேரங்களில் வந்து அவங்களுக்கு அந்த அடுத்த நாள் வியாபாரத்துக்கான பணம் சேர்க்க முடியாத நிலைமையில அவங்களால வியாபாரமே பண்ண முடியாத நிலைமைக்கு கூட நிறைய பேர் தள்ளப்படுவாங்க. இப்போ ஸ்பெஷலி கோவிடுக்கு அப்புறமா இந்த திட்டம் வந்ததுக்கு அப்புறமா நிறைய பேர் வந்து ஒரு அந்த ஆண்டர்பிரனர், நான் ஒரு பிஸ்னஸை தொடங்குறேன்னு சொல்லக்கூடிய நிறைய வியாபாரங்கள் நம்ம வந்து புதுசாக வரதை பார்க்குறோம். நடைபாதை வியாபாரியாக இருந்தவங்க தொழிலை விட்டுட்டு வெளியில போன காலம் போய் புதுசா வந்து ஓகே நான் வேலை தேடி அலையல, எனக்கு இந்த திட்டம் இருக்கு, நான் வந்து இதை வச்சு என்னுடைய பிசினஸ் வந்து நான் பண்றேன். ஏன்னா இப்ப நமக்கு வந்து எம்ப்ளாய்மெண்ட் அன்எம்ப்ளாய்மெண்ட் அப்படிங்கிறது ஒரு பெரிய சேலஞ்சா இருக்கு, பிரச்சனையா இருக்கு கண்டிப்பா வந்து இந்திய நாட்டுல. ஏன்னா நிறைய மக்கள் தொகை, நம்ம யங் பாப்புலேஷன் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ இப்ப நிறைய ஆண்டர்பிரினர்ஸை வந்து இந்த பிஎம் ஸ்வாநிதி திட்டம் உருவாக்கி இந்த திட்டம் தொழில் முனைவோரை உருவாக்கி இருக்கு அப்படின்னு சொன்னீங்க மேம். நாடு முழுவதும் இந்த திட்டம் எந்த வகையில செயல்படுத்தப்பட்டிருக்கு? இதற்கான புள்ளி விவரங்கள் கூற முடியுமா மேம்? நாடு முழுவதும் கிட்டத்தட்ட 1 கோடிக்கும் மேல அப்ளிகேஷன்ஸ் வந்து வந்திருக்கு, இப்போ ப்ராசஸ் ஆயிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட 70 லட்சத்துக்கு மேல லோன் வந்து இதனால லோன் வந்து கொடுத்துருக்காங்க. 2021 புள்ளி விவரத்தைப்படி 11,000 கோடி இந்த பிஎம் ஸ்வாநிதி திட்டத்துல கொடுக்கப்பட்டிருக்கு.
நமது நாட்டின் பொருளாதாரத்துல இந்த திட்டம் ஏற்படுத்தியுள்ள தாக்கம் குறித்து சொல்லுங்க மேம். இப்போ நாட்டின் பொருளாதாரம் அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது அதில் விவசாயிகள் ஆரம்பித்து பெரிய நிறுவனங்கள் வரைக்கும் எல்லாருமே அதில் வந்து ஒரு பங்கு வகிக்கிறோம். தொழில் முனைவோரை நிறைய உருவாக்கியிருக்கோம் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். இப்போ இந்த மாதிரி ஒரு திட்டம் இல்லை, இந்த மாதிரி ஒரு கேபிட்டல் இல்லை, இந்த மாதிரி ஒரு ஃபண்டிங் வந்து எனக்காக ஒரு கம்மியான வட்டி விகிதத்தில் என்னை நம்பி எந்த ஒரு கேரண்டி கொலேட்ரலும் இல்லாமல் கொடுக்கப்படுறது அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம். இதனால நிறைய புது வியாபாரங்கள் தொடக்கப்பட்டிருக்கு, இருக்கிற வியாபாரம் நிறைய பெருக்கி இருக்கு. இப்போ இந்த மாதிரி வியாபாரங்கள் பெருகலைனா இவங்க எல்லாருக்கும் ஆன ஒரு பேர்டன் வந்து கவர்மெண்ட் கிட்ட இருந்திருக்கும். இவங்களுக்கு எல்லாம் வந்து உணவு பற்றாக்குறையோ அந்த மாதிரி அது மொத்த நாட்டுடைய வளர்ச்சியை தடுத்திருக்கும். அது தடுக்கிறதுக்கு பதிலாக இப்போ இவங்க வந்து நம்மளுடைய நாட்டின் வளர்ச்சிக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. அண்ட் நம்ம இந்த ஜிடிபி அப்படின்னு நம்ம ஜென்ரலாக சொல்லுவோம், அது வந்து ரெக்கார்டட் க்ரோத். இப்போ எதெல்லாம் நமக்கு வந்து அக்கௌண்ட்டில் வந்திருக்கோ அதை மட்டுமே தான் நம்ம வந்து அந்த ஜிடிபி க்ரோத்துக்கான கணக்கு எடுத்துக்க முடியும். இப்போ இவங்க இந்த சிறு குறு வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் இவங்க இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன்ஸ் ஃபைல் பண்ணுற நிலைமையிலையோ அந்த மாதிரியான சம்பாதிக்கிறவங்க பெரிய அளவில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் குறைவு. அப்போ இவங்களுடைய வருமானம் எல்லாம் எங்கேயுமே ரெக்கார்டே ஆகாமல் தான் இருந்திருக்கும். அப்படின்னா இவங்களுடைய வருமானம் இவங்க வந்து ஒரு பெரிய அளவில் நம்மளுடைய பொருளாதாரத்துக்கு கான்ட்ரிபியூட் பண்ணாலும், நிறைய பேர் இந்த மாதிரி வியாபாரிகளாக இந்திய நாட்டில் இருந்தாலும் இவங்க எல்லாரும் பொருளாதாரத்துக்கு கொண்டு வர அந்த கான்ட்ரிபியூஷன்ங்கிறது ரெக்கார்டே ஆகாமல் இருந்தது. இப்போ இந்த டிஜிட்டல் டிரான்சாக்ஷன் கொண்டு வந்ததுனால இவங்க பண்ணுற வியாபாரம் எல்லாமே வந்து அக்கௌண்ட்டில் வந்து ரெக்கார்ட் ஆகுது. அதனால நம்ம பொருளாதார வளர்ச்சிக்கே வந்து இவங்களுடைய வியாபாரம், இவங்களுடைய பங்கு வந்து ஒரு பெரும் பங்கு வகிக்கிறாங்க. திட்டம் வந்து உள்நாட்டு மொத்த உற்பத்தியோட அளவை எந்த அளவுக்கு அதிகரிச்சிருக்கு அப்படிங்கிறத விளக்கமாக சொன்னீங்க மேம். இப்போ இந்த திட்டத்தை அடுத்த 5 ஆண்டுகள் விரிவுபடுத்திருக்காங்களா மேம், அதை குறித்து சொல்லுங்க மேம். இது வந்து ஜூன் 2020 கொண்டு வரப்பட்ட திட்டம். இது அதிலிருந்து மார்ச் 2022 வரைக்கும் அந்த ஒரு 2 வருஷத்துக்கான இது வந்து முக்கியமாக தேவைப்படும் அப்படின்னு அது கொண்டு வரப்பட்ட ஒரு திட்டம் தான். பட் இதிலிருந்து வந்த பயனாளிகளுக்கான ஒரு நிம்மதியையும் இதனால் நமக்கு பொருளாதார வளர்ச்சியையும் பார்த்து அது அடுத்த ஒரு 2 ஆண்டுகள் டிசம்பர் 2024 வரைக்குமே அதை வந்து விரிவுபடுத்தினாங்க. அதுக்கப்புறமா இப்போ வந்து மார்ச் 2030 வரைக்கும் இதை வந்து விரிவுபடுத்தியிருக்காங்க. ஸோ மார்ச் 2030 வரைக்கும் பிஎம் ஸ்வாநிதி திட்டம் இருக்கும். இந்த கடனுதவி சிறு குறு வியாபாரிகளுக்கு, நடைபாதை வியாபாரிகளுக்கு இது வந்து கடனுதவி இருக்கும். இதையும் தாண்டி 2033 வரைக்கும் நான் சொன்ன அந்த சிஜிடிஎம்எஸ்சி கவரேஜ், அந்த கேரண்டி கவரேஜ், அதுக்கான இன்ட்ரெஸ்ட் சப்வென்ஷன். ஏன்னா 2030 கடன் வாங்குறவங்க அடுத்த 3 வருஷத்துக்கு அதை கட்டுவாங்க இல்லையா, அந்த 3வது தவணையில் இருந்தால் கூட 36 மாசங்கள். அதனால அது வரைக்குமே வந்து அந்த இன்ட்ரெஸ்ட் சப்வென்ஷன்ங்கிறது 2033 வரையிலும், அந்த கேரண்டிங்கிறது 2035 வரைக்குமே வந்து இதை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்கு. அப்போ கிரெடிட் கார்டையும் நம்ம அந்த கால வரைக்கும் 2035 வரைக்குமே வந்து இதுக்கான எக்ஸ்டென்ஷன் இருக்குன்னு வச்சுக்கலாம். நிறைவா மேம், இந்த திட்டத்தின் கீழ் நடைபாதை வியாபாரிகள் மேலும் பயன்பெற என்னென்ன செய்யணும் அப்படிங்கிற உங்களோட ஆலோசனைகளை சொல்லுங்க மேம். ஸோ இதில் அவேர்னஸ் அப்படிங்கிறது இந்த மாதிரி நிறைய பார்ட்னர்ஸ் இருக்காங்க, நிறைய அரசாங்கத்தை சார்ந்த நிறுவனங்கள் இதை வந்து எல்லா நடைபாதை வியாபாரிகளுக்கும் கொண்டு போய் சேர்க்கணும்னு முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்து அந்த சின்ன ஆவணம், அந்த ஸ்ட்ரீட் வெண்டருங்கிறதுக்கான அந்த ரெக்கக்னிஷனும் ஆதார் கார்டும் பேங்க் அக்கௌண்ட்டும் மட்டுமே இதுக்கு இருந்தால் போதுமானது. ஆன்லைன் ப்ராசஸ் தான். ஸோ இதோட அவேர்னஸ் வந்து சப்போஸ் நான் ஒரு நடைபாதை வியாபாரியாக இருக்கேன், இதோடைய பெனிஃபிட் எனக்கு கிடைச்சதுன்னா மற்ற நிறுவனங்களையோ அரசாங்கத்தையோ நம்பி இருக்காமல் நானுமே இதை எனக்கு தேவைப்படுற ஒரு 2-3 பேருக்கு எடுத்துகிட்டு போகலாம் முதல்ல. அண்ட் எனக்கு இந்த பயன் கிடைச்சதுன்னா இதுக்கான பணத்தை திருப்பி செலுத்தணும் அப்படிங்கிற ஒரு பொறுப்போடு நம்ம இதை வந்து திருப்பி செலுத்தணும்னா, ஏன்னா இது அரசாங்கத்துலேருந்து கொண்டு வர பணம், நிறைய டாக்ஸ் பேயர்ஸோட பணம். இது வந்து ஒரு பொருளாதார முன்னேற்றத்துக்காக அரசாங்கம் வந்து ஒதுக்கி இருக்கிற பணம். இந்த பணம் இன்னைக்கு நான் ஒரு சிறு குறு வியாபாரியாக இருக்கேன், இன்னைக்கு இந்த பணம் எனக்கு வந்தது, இதனால ஒரு வியாபாரம் பெருகி நான் வந்து இந்த பணத்தை சரியாக திருப்பி செலுத்தினாதான் இது இன்னொரு தேவைப்படுற ஒருத்தருக்கு போய் சேரும். ஸோ அந்த பொறுப்பை உணர்ந்து இவங்க வந்து அந்த பணத்தை திருப்பி செலுத்தலாம். டிஜிட்டல் டிரான்சாக்ஷன்ஸ் பண்ணுறது மூலமாக அவங்களுக்கு கேஷ்பேக் அந்த மாதிரியான பெனிஃபிட்ஸுமே இருக்குது. அண்ட் இது எல்லாமே பேங்க் அக்கௌண்ட்டில் வரும்பொழுது அவங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டை சார்ந்து மற்ற வங்கி கடன்களோ இல்லை அவங்களுடைய நிறைய பெனிஃபிட்ஸ் பிரதான் மந்திரி ஸ்கீம்ஸில் வந்து அவங்களுக்கு எலிஜிபிலிட்டி வரதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. பிரதமரின் நடைபாதை வியாபாரிகளுக்கான கடன் உதவி திட்டம் நிதி பாதுகாப்பை வழங்கி அவர்களின் வாழ்வாதாரத்தை உயர்த்தி தொழில் முனைவோராகவும் உயர்த்தியிருக்கு என்பதை உறுதியாக சொல்லலாம். நிகழ்ச்சியில் பங்கேற்று பல்வேறு தகவல்களை விளக்கமாக சொன்னீங்க மேம். நன்றி. நன்றி, வணக்கம்.